ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ புதன்கிழமை எடுத்தது. இன்னைய எப்படி போகுது அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். காலையில் ஒரு 6 மணி போல் தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சதும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 6:15 அப்படின்னும் போதெல்லாம் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். வந்ததும் கடகடன்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சாதம் வடிக்கிறதுக்கு ஒலை கொதிக்க வச்சுருக்கேன். இன்றைக்கி முட்டை வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு முட்டையும் எடுத்து இண்டக்ஷனில் வச்சுட்டேன். டைமர் செட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சாலும் சுறுசுறுப்பாக என்னோடய வேலையை பார்க்கணும். எனக்கு வயசாயிருச்சு, டயர்டாக இருக்குது அப்படின்னு சோர்ந்து போய் உட்காந்துராமல் என் வேலையை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரியே இந்த வீக் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். நான் எந்திரிச்சு வந்த கொஞ்ச நேரத்துலேயே கையிலும் எந்திரிச்சு வந்துட்டா. என்ன பாப்பா சீக்கிரம் எந்திரிச்சிட்டா அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. இண்டக்ஷனில் முட்டையை வேக வச்சுட்டு சாதத்துக்கு அரிசி அளந்து எடுத்துகிட்டு இருக்கேன். நாங்கள் சாதம் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவேன். 2 டம்ளர், சின்ன டம்ளரில் 2 டம்ளர் போட்டேன் அப்படின்னா எங்கள் 4 பேருக்கு அது கரெக்டாக இருக்கும். நான் எந்திரிச்சிட்டேனான்னு பார்த்துட்டு போனவ அம்மா ஒரு கையெழுத்து மட்டும் போடுமா அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கினா. என்ன பாப்பா அப்படின்னு. ஹோம்ஒர்க் பண்ணேன், அதுக்கான சைன்மா அப்படின்னா. சரி போ அப்படின்னு போட்டு கொடுத்துட்டு என்னோடய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போ கிச்சனுக்குள்ளே வந்தாலும் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி என்ன சமையல்மா அப்படின்னு கேட்பான். வெண்டைக்காய் புளிக்குழம்பு அப்படின்னே. ஓகேம்மா அப்படின்ட்டு போயிட்டான். ஏன்னா லாஸ்ட் டைம் வெண்டைக்காய் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்தேன். அம்மா வெண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு அது ஞாபகம் வந்தது. அதனால் இன்றைக்கி புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன். இன்றைக்கி பொரியலுக்கு தேவையானது, குழம்புக்கு தேவையான காய் எல்லாமே நைட்டே கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி மட்டும் காலையில் எழுந்திரிச்சு கட் பண்ணி குழம்புக்கு வதக்கி எடுத்துக்கிட்டேன். எனக்கு எல்லா வகையான புளிக்குழம்பும் ரொம்ப பிடிக்கும். வெண்டைக்காய் குழம்பு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். அம்மா வைக்கிற வெண்டைக்காய் புளிக்குழம்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. இன்றைக்கி செய்யும் போதே ரொம்ப ரசித்து தான் செஞ்சேன். ஒலை கொதித்ததும் ஊற வச்சுருந்த அரிசியை கழுவி ஆட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்ச நாளாக லேசியாக காலையில் சாதம் குக்கரில் தான் வச்சிட்டு இருந்தேன். இப்போ முன்ன மாதிரி சாதம் வடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா முன்ன மண்பானையில் வடிச்சிட்டு இருந்தேன். இப்போ சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணுறேன். கண்மணியும் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் 2 பேருக்கும் மால்ட் ஆற்றி கொடுத்தேன். குடிச்சிட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குமே ஒரு மாதிரி டீ குடிக்கணும் போல் இருந்தது. நானும் சைடில் டீயை வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். டீயை குடிச்சிட்டு கடகடன் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். பிள்ளைங்களும் குளிச்சுட்டு முட்டை வேக வச்சுருந்ததை நான் உரிச்சு தரேன் அப்படின்ட்டு பிள்ளைங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என் சிஸ்டர் பேக் பெயினோட எல்லா வேலையும் நீங்களே பார்க்குறீங்க, பாப்பா உங்களுக்கு வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன வேலைகள்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் அது புரிஞ்சுது. பாப்பா அவங்க 2 பேர்ட்டையுமே சொல்லியிருக்கேன், ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுங்க பாப்பா அப்படின்னு. சொன்னதுமே நான் முட்டை உடச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடு எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இதை விட இன்னொன்றும் சொன்னேன், நான் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு சமைச்சு கொடுக்குறேன், மதியம் லஞ்சுக்கு உங்களுக்கு என்ன கொடுத்து விட்றனோ அதை முழுசாக சாப்பிட்டு வாங்க பாப்பா, அதுவே நீங்கள் எனக்கு பண்ணுற பெரிய ஹெல்ப்பு அப்படின்னு சொன்னேன். சரிம்மா அப்படின்ட்டு இந்த 2-3 நாளாக கரெக்டாக சாப்பிட்டு வர்றாங்க. இன்றைக்கி என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடித்து வச்சுருக்கேன், கேரட்டு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியிருக்கேன், பாசிப்பயிரை தாளித்து வச்சுருக்கேன், முட்டை வேக வச்சுருக்கேன், வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணியிருக்கேன். பிள்ளைங்களுக்கும் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு தனியாக தான் ஊற்றி வச்சுருக்கேன். டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி வச்சுருவேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸ்நாக்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு லட்டு வச்சு விட்டேன். கூடவே எனக்கு கொய்யாப்பழமும் வச்சு விடுமா அப்படின்னாங்க. ஆளுக்கு ஒரு கொய்யாப்பழம் அதுவும் வச்சு விட்டுட்டேன். பாய். உங்களுக்கு பேக் பெயின் எப்படி இருக்குது, குதிங்கால் வலி எப்படி இருக்குது அப்படின்னு இன்னுமே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. பேக் பெயின் இப்போ எனக்கு ஓகேவாக இருக்குது. குதிங்கால் வலி இப்போ கம்ப்ளீட்டாக எனக்கு சரியாயிருச்சு. பேக் பெயின் முன்னே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாமல் இருந்தது. இப்போ எனக்கு மைல்டாக இருக்குது. பட் கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன், மைல்டாக இருக்குது. கண்டிப்பாக ஹோப் எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு 2 months கம்ப்ளீட்டாக சரியாகிறதுக்கு ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பேக் பெயினுக்கான தெரப்பி ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு இப்போ ஸ்ட்ரென்தனிங்கான ஒர்க் அவுட்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பேக் பெயினுக்கான ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாலும் அவங்க சொல்லி கொடுத்த ஒர்க் அவுட்டை கண்டினியூ பண்ணும்போது தான் ஒரு 2 monthsல கம்ப்ளீட்டாக சரியாகும். டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா, உங்களோட வெயிட் என்ன அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. வெயிட்டு செக் பண்ணுறதே இல்லை. டயட் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் வெயிட் அப்டேட் பண்ணுறேன். நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன்றதையும் சொல்கிறேன். ஒர்க் அவுட் செஷன்லாம் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு கீழே ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி நேந்திரம் மிக்ஸுக்காக நேந்திரங்காய் வந்திருந்தது, அதையெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொடுங்க நானும் சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே உள்ளே உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன்.
நிஜமாலும் என்னதான் எட்டி பார்க்குறேன். வேலைன்னா வேலையை மட்டும் செய்யாமல் நல்லா பேசி சிரிச்சுட்டு அந்த வேலை பார்ப்பாங்க. எனக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனாலேயே இவங்க கூட சேர்ந்து உட்காந்து நானும் அந்த வேலையை பண்ணுவேன். நேந்திரங்காயை தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி சன்ரை பண்ணி அது கூட பாதாம், முந்திரி, மக்கானா, ஏலக்காய்லாம் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நேந்திர மிக்ஸ்க்கான வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி லட்டு ஆர்டர் ஒன்று பல்க் ஆர்டர் வந்திருந்தது. அதை தான் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு கஸ்டமர் அவங்க பையனோட பர்த்டேக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ராகி லட்டு 200 லட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஆர்டர் தான் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட ராகி லட்டு, கம்பு லட்டு, கருப்பு கவுனி லட்டு, மல்டிகிரெயின் லட்டு, டேட்ஸ் அண்ட் சீட்ஸ் லட்டு, ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு இது எல்லாம் கலந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு லட்டு அப்படின்னு மொத்தம் 7 வெரைட்டி அவைலபிள் இருக்குது. 1/2 kg லட்டு பாக்ஸஸும் இருக்குது, மினி பாக்ஸஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனு, பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி எதுக்காவது நீங்கள் பல்காக ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி ஆர்டர்ஸும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவங்க பையன் பர்த்டேக்காக இந்த லட்டுஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது கூடவே ஒரு லெட்டரும் வைக்க சொல்லியிருந்தாங்க. பையன் ஹாஸ்டலில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் லெட்டரும் வச்சுட சொன்னாங்க. அந்த லெட்டரையும் கலரில் பிரிண்ட் அவுட் எடுத்து அது உள்ளே வச்சு நாங்கள் வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டோம். லட்டு வந்து உடஞ்சிராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்து பேக் பண்ணி நாங்கள் வந்து அனுப்பிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா ஆடாமல் அசையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக 2 பாக்ஸில் வந்து பேக் பண்ணோம். தனித்தனியாக 2 பாக்ஸில் லட்டூஸை வச்சுட்டு அந்த 2 பாக்ஸையும் எடுத்து வேற ஒரு பாக்ஸில் வச்சு பேக் பண்ணோம். ஆர்டர் பேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. ஏன்னா ஆடாமல் அசையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக எது வச்சா செட் ஆகும் அப்படின்னு பார்த்து பேக் பண்ணோம். அந்த பார்சலை பேக் பண்ணி சென்ட் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. உங்கள் வீட்லேயும் ஏதாவது ஃபங்க்ஷன், பர்த்டே பார்ட்டி, வீட்டு கிரகப்பிரவேசம், ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் ஓப்பனிங் அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி லட்டுஸ் வந்து சிங்கிள் பீஸாக எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த மாதிரியும் பண்ணி கொடுப்போம். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட லட்டுஸ் வந்து டேஸ்ட் பார்த்ததில்ல அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளோட லட்டுஸ் பார்த்தீங்க அப்படின்னா மில்லட்ஸு, வெல்லம், கீ யூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட லட்டுஸ் வாங்கி ட்ரை பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் ஆர் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பல்காக ஆர்டர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். காலையில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போனவ மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் மேலே வந்தேன். திரும்ப லஞ்சை முடிச்சுட்டு கீழே போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் அவங்க எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் தான் மேலே வந்தேன். ஹெல்ப்புக்கு ஆள் வச்சுக்கலாம்லக்கா, ஏன்க்கா வீட்டு வேலையும் சேர்த்து நீங்களே பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்க. வீட்டுக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வந்து ஃபுல் டைமாக வேணும் அப்படின்னு எடுத்தேன். மேலே வந்து பெருசாக வேலை இருக்காது. பாத்திரம் கழுவணும், வீட்டை கூட்டி விடணும், அவ்வளோதான். அந்த மாதிரி வேலை தான் இருக்கும். ஸோ ரொம்ப வந்து வேலை மேலே இருக்காது அப்படின்றனால மேலே வேலையை முடிச்சுட்டு கீழே ப்ரொடக்ஷனில் வந்து பேக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் ஆள் எடுத்தோம். பட் ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல் டைம் வந்து அவங்களுக்கு ராஜேஷ் கிச்சனில் தான் வேலை இருக்குது. மேலே வந்து ஈவினிங் போகிறப்ப எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போவாங்க. சம்டைம்ஸ் கீழேயே ஃபுல்லாக வேலை இருந்தது அப்படின்னா மேலே வந்து ரொம்ப லேட் ஆகும். அப்போ என்ன பண்ணுவேன்னா, இல்லைக்கா நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையை பார்ப்பேன். இன்றைக்கி டே ரொம்ப பிஸியாக தான் போச்சு. பிள்ளைங்க வந்தோடனே டின்னர் ரெடி பண்ணி கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.